ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் அல்டிமேட் ஜேர்னிஸுடைய 21வது எபிசோடு வந்து தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஷார்ட்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதேமாதிரி நம்ம நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சால் டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போது கிரவுண்ட் தண்ட்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நைவிகோ அப்படிங்கிற ஒரு போக்கிமான் இருக்குது அப்படின்னு நம்ம க்ளோவியோட அப்பா, அதாவது நம்ம ப்ரொஃபஸர் வந்து நம்ம ஆஷ்கிட்டையும் கோகிட்டையும் சொல்ல, நம்மளுடைய க்ளோவி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களையும் இவங்க 2 பேரும் கூப்பிட்றாங்க இந்த பயணத்துக்கு. சரி வார அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம லில்லியும் அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய அப்பாவை தேடி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த எபிசோட் ஃபுல்லாமே. ஸோ அப்போது மெஹாரீனா அப்படிங்கிற ஒரு போக்கிமான் இருக்குது, மெஹாரீனான்னு. ஸோ அப்போது அது ஒரு இடத்த காட்டுது. இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க, அவங்களோட அப்பா இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம கிளாரடியன், இவர் யார் பார்த்திங்க அப்படின்னா சன் அண்ட் மூன் சீரீஸில் ஒரு முக்கியமான கேரக்டர், லில்லியோடைய அண்ணன். ஸோ இந்த பக்கம் அந்த நைலிகோ அப்படிங்கிற ஒரு போக்கியமான அந்த இடத்துல ஒரு வயசானவர் பார்த்துருப்பார். ஸோ அவங்கக்கிட்ட இந்த 3 பேர் நம்ம ஹீரோஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்னமோ சொல்லிகிட்டு இருப்பார். அவர் வந்து கரெக்டாக தான் சொல்லுவார், ஆனால் கொஞ்சம் ஒரு காமெடியாக போயிருக்கும். ஸோ அப்போது வெளியே பனி அடிக்கி, நீங்கள் நைட்டு வந்து இங்கேயே தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் வந்து சொல்லிடுவார். இவங்களும் தங்கிடுவாங்க. நம்ம லில்லியோடைய குடும்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பனி புயல்லையே அவங்களோட டெக்னாலஜியை வச்சு அங்கே தங்கிடுவாங்க. லில்லி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சன் அண்ட் மூன் சீரீஸில் வந்து ஒரு முக்கியமான போக்கிகள் கேரக்டர். ஸோ போது திரும்ப மெஹாரீனா போக்கிமான் வந்து அந்த இடத்துல ஒரு வீட்டை காட்டும். அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்மளுடைய லில்லியோடைய அப்பா வந்து தங்கியிருக்க மாதிரி, உயிர் வாழ்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லில்லியோடைய அப்பா வந்து சின்ன வயசுலேயே இவங்களை விட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு போக்கிமான் வந்து இவங்களை கொண்டு போகிற மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ அப்போது இவர் வந்து எல்லாத்தையுமே மறந்து இந்த வீட்டுக்குள்ளே இருப்பார். லில்லி வந்து அப்பான்னு போய் சொல்ல, நீ என்னமோ என்னை அப்பான்னு கூப்பிடுற அப்படிங்கும்போது இந்த பக்கம் நம்ம ஆஷ் வந்து நம்ம ஆஷு, நம்மளுடைய கோ அண்ட் க்ளோயி 3 பேரும் இந்த மாதிரி ஒரு பயணத்தில், ஹே அது இங்கே தான் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது இங்கே நம்மளுடைய லில்லி வந்து அவங்கள வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. லில்லியோடைய அப்பா வந்து சரி நீங்கள் உள்ளே வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நைலிகோ அப்படிங்கிற ஒரு போக்கியமான தன்னுடைய மக அப்படின்னு நினச்சி இருக்கும்போது லில்லியை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மிஸ்ட்ரியை. ஓகே, இதுதான் அப்பாவுடைய இதை குழப்பிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை வந்து நம்ம பார்த்த ஆஷ் வந்து தன்னுடைய பீக்காச்சுவை வச்சு அட்டாக் பண்ணிடும் அந்த நைவிகோ அப்படிங்கிற அந்த போக்கியமான. ஸோ அப்போது இந்த கிளாரடியனும், ஆஷ் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கும்போது, நான் லில்லியை ஒரு போக்கியமான அட்டாக் பண்ணுறதை பார்த்தேன், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படிங்கும்போது எல்லா விவரமும் தெரிய வரும். நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிட்டீங்க, அல்ட்ரா வார்ம் ஹவுஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த நைவி போக்கியமான் வந்து உங்களை வந்து கைப்பற்றிட்டு அப்படிங்கும்போது, சரி இந்த போக்கியமான் எல்லா ஞாபகமும் உங்களுக்கு வந்துடும். இந்த போக்கியமான் கூடயே சேர்ந்து அந்த ஒன்றா குடும்பமாக வாழ்கிற மாதிரி இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிடும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எபிசோடு தான் இது. இந்த ஒரு போக்கிமான் எபிசோட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த எபிசோட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போக்கிமான் அஃபிஷியல் யூடியூப் சேனலான ஏஷியா தமிழ் இருக்குது. ஸோ அங்கே போய் பாருங்கள். கீழே முடிஞ்ச என்னால் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.